அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களே, நேற்றைய தினம் 6/3/2026 நாளன்று சனி பெயர்ச்சியாகி இருக்கின்றார். கும்பராசியில் இருந்து மீனம் ராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி இருக்கின்றார். அந்த சனி பெயர்ச்சி அதன் பயனாக மேஷ ராசிக்கு 7 நாட்டு சனி ஆரம்பமாகின்றது. அந்த சனி பெயர்ச்சி ஆகியிருக்கக்கூடிய அந்த மீன ராசியில் சனி பகவான் 3ஆம் பார்வையாக இந்த மேசராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அந்த மேசராசி அன்பர்களுக்கு குடும்பத்திலே குழப்பம் ஏற்படலாம். தன்னுடைய வாக்கிலே சிரமங்கள், கஷ்டங்கள், வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகலாம். பண வரவிலே பின்னடைவு ஏற்படலாம். குழந்தைகளுக்கு, பள்ளி சிறார்களுக்கு கல்வியிலே தடங்கல்கள் ஏற்படலாம். அவர் 7ஆம் பார்வையாக அந்த மேசராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இதுவரை இருந்து வந்த பகைவர்கள் நண்பர்கள் ஆவார்கள். நீதிமன்றத்தில் உள்ள வழக்குகள் முடிவுக்கு வரும். இதுவரை இருந்த நோய்க்கு இருந்து விடுதலை கிடைத்து குணமாவார்கள், சுகமடைவார்கள். அந்த மீனத்திலிருந்து சனி பகவான் 10ஆம் பார்வையாக மேசராசியினுடைய 9ஆம் இடத்தை பார்ப்பதனாலே அவருக்கு வர வேண்டிய பாக்கியங்கள், முறையான செயல்களுக்கு கிடைக்க வேண்டிய முறையான பலாபலன்கள், பாக்கியங்கள் கிடைக்காமல் போகலாம். தந்தையினுடைய உறவிலே முறிவுகள் ஏற்படலாம், தந்தைக்கு பாதிப்புகள் ஏற்படலாம் என்பதாகும். ஆகவே இந்த சனி பெயர்ச்சியின் காரணமாக மேசராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் பிரச்சனைகள், வாக்கில் பின்னடைவு, வாக்கை காப்பாற்ற முடியாமல் போகுதல், பணவரவில் பின்னடைவு, பணவரைவு குறையுதல், பள்ளி சிறார்களுக்கு கல்வியை தடங்கல், நோய், இதுவரை இருந்திருந்த நோய் தீருதல், கடன் தீருதல், வம்பு வழக்குகளில் இருந்த நீதிமன்றத்திலே உள்ள வழக்குகளில் வெற்றி அடைதல், அது முடிவுக்கு வருதல், நோய் தீருதல், பகைவர்கள் நண்பர் ஆவார்கள் மற்றும் பாக்கியங்கள் குறைதல், தந்தைக்கு சிறப்பு இல்லாமல் போகுதல், தந்தையோட உறவிலே பாதிப்புகள் ஏற்படுதல் ஆகிய பலாபலன்களை மேசராசி அன்பர்கள் இந்த சனி பெயர்ச்சியின் பலனாக அடைவிருக்கிறார்கள். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். அன்பர்களே, இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்பராசியை விட்டு மீனராசிக்கு இடப்பெயர்ச்சியாகி இருக்கின்றார். இதனால் மகர ராசிக்கு 7.5 நாட்டு சனி காலம் முடிவடைந்து விட்டது. கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு பாதச்சனி காலம் ஆரம்பமாகி இருக்கின்றது. மேஷராசியை சார்ந்த அன்பர்களுக்கு 7.5 நாட்டு சனி காலம் ஆரம்பமாகி இருக்கின்றது. சிம்ம ராசிக்கார அன்பர்களுக்கு இனி வரக்கூடிய சனி காலம் அஷ்டமத்து சனி காலமாகும். இந்த மீன ராசிக்கு சனி பகவான் வந்ததனாலே, அவர் 3ஆம் பார்வையாக ரிஷபராசியை பார்ப்பதனாலே ரிஷபராசி அன்பர்களுக்கு உயிர் பலம் குறையும், உயிர் பயம் ஏற்படலாம், புகழ் மங்கும், பெயர் குறையும். அந்த சனி பகவான் அந்த ரிஷபராசிக்கு 5ஆம் இடத்தை பார்ப்பதனாலே ஆராய்ச்சி கல்வியிலே ஈடுபடக்கூடிய மாணவர்களுக்கு கல்வியிலே தடங்கள் ஏற்படலாம். புதுமண தம்பதிகளுக்கு புத்திர பாக்கியம் தாமதமாகலாம். புத்திரர்களுக்கு ஏதாவது தீங்கு ஏற்படலாம், பீடை ஏற்படலாம். தாய்மாமாவுக்கு முடியாமல் போகலாம். மேலும் குல தெய்வ வழிபாடு, அதிலே சில சிக்கல்கள் உண்டாகலாம். 5ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே அந்த சனி பகவான் அந்த ரிஷப ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பதனாலே 8ஆம் இடத்தை பார்ப்பதனாலே மீன ராசிக்கு வந்திருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் பார்வையாக ரிஷப ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்ப்பதனாலே காரிய தடைகள் நீங்கும், ஆயுள் பங்கம் உண்டாகலாம் என்பதாகும். இவ்வாறாக சனி பகவான் மீன ராசிக்கு வந்திருப்பதனாலே உயிர் பயம் குறையும், உயிர் பலம் குறையும், உயிர் பயம் அதிகமாகும், உயிர் பலம் குறையும், பெயர் குறையும், புகழ் மங்கும், புத்திரர்கள் பாதிப்பு ஏற்படலாம், தாய்மாமாவுக்கு பாதிப்பு ஏற்படலாம், ஆராய்ச்சி கல்வியிலே தடை ஏற்படலாம் மற்றும் காரிய தடைகள் நீங்கலாம், ஆயுள் பலம் அதிகமாகலாம்.
என்பதை அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். நண்பர்களே, இந்த மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பகவான் கும்ப ராசியை விட்டு மீன ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகி இருக்கின்றார். இதனாலே மகர ராசி அன்பர்களுக்கு ஏழை நாட்டு சனி முடிவடைந்திருக்கின்றது. கும்பராசியை சார்ந்த அன்பர்களுக்கு பாதச்சனி காலம் ஆரம்பமாகின்றது. மேஷராசியை சார்ந்த அன்பர்களுக்கு ஏழரை நாட்டு சனி காலம் ஆரம்பமாகின்றது. சிம்மராசியை சார்ந்த அன்பர்களுக்கு இது அஷ்டமத்து சனி காலமாகும். இந்த சனி பெயர்ச்சியினாலே மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு, மிதுன ராசிக்கு 12ஆம் இடத்தை சனி பகவான் பார்ப்பதனாலே அவர்களுக்கு, மிதுன ராசியை சார்ந்த அன்பர்களுக்கு விரயங்கள் குறையும், உறக்கம் கெடலாம், வீண் வெளிநாட்டு அலைச்சல் ஏற்படலாம். அந்த மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தை சனி பார்ப்பதனாலே ஆரோக்கியத்தில் பாதிப்பு ஏற்படலாம், தாய்க்கு நோய்வாய்ப்படலாம், தாயின் உறவு முறிவு ஏற்படலாம், இருப்பிடத்திலே மாற்றங்கள், குறைகள், கோளாறுகள் ஏற்படலாம், உயர்கல்வி படிக்கும் மாணவர்களுக்கு படிப்பிலே தொல்லைகள் ஏற்படலாம், மற்றும் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படலாம். ஆரோக்கியம், தாய், இருப்பிடம், வாகனம் பழுது ஏற்படலாம், வாகனம் மாற்ற வேண்டி வரலாம், பழுது ஏற்படலாம். அந்த சனி பகவான் மிதுன ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பதனாலே இதுவரை திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் தாமதமாகலாம். திருமணம் ஆன தம்பதிகளுக்கு தன்னுடைய வாழ்க்கை துணையோடு மன முறிவு ஏற்படலாம். வாழ்க்கை துணைக்கு பல சிக்கல்கள், தொல்லைகள், நோய்வாய்ப்பட வாய்ப்புகள் இருக்கின்றன. அந்தந்த இடங்களை குரு பகவான் பார்த்துவிட்டால் இந்த தொல்லைகள் நீங்கிவிடும். சனி பகவான் சனி பயிற்சியினாலே மிதுன ராசி சார்ந்த அன்பர்களுக்கு உள்ள பலாபலங்களை சொல்ல கேட்டீர்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். இவ்வாறாக இந்த மாதம் 6ஆம் தேதி நிகழ்ந்த சனி பெயர்ச்சியின் காரணமாக மேஷம், ரிஷபம் மற்றும் மிதுனம் ஆகிய 3 ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலாபலன்களை பற்றி கேட்டீர்கள். இந்த மேஷம், ரிஷபம், மிதுனம் ஆகிய இந்த 3 ராசிக்காரர்களது ஜாதகத்திலே சுக்கிரன், புதன் மற்றும் குரு ஆகியவர்கள் அவர்கள் ஜாதகத்திலே பலம் பெற்றிருந்தால், ஆட்சி உச்ச பலம் பெற்றிருந்தால், மற்றும் அந்தந்த ஸ்தானங்களை குரு பகவான் பார்த்துவிட்டால் இந்த தீய பலன்கள் இல்லை என்பதாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.